ஹலோ ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ், நான் ஃபெரோஸ். இன்னைக்கு காசாவில் இந்த அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம், அதாவது யூஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த எய்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி சாப்பாடு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு பாலஸ்தீனை சார்ந்த ஒரு சின்ன பொடியன், அதாவது ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட இந்த சின்ன பொடியன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரோட குடும்பத்துக்காக அப்படி கொடுக்கப்பட்ட சாப்பாடு எடுக்கணுன்றதுக்காக அவர் புறப்பட்டு போற ஒரு பயணம். அப்படி போனவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி சாப்பாடு விநியோகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு நாங்க போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு சொன்னா, பாலஸ்தீன்ல உள்ளவங்க அப்படியே போனோடனே தருவாங்க, அப்படியே எடுத்துட்டு வரது இந்த மாதிரி எல்லாம் இல்ல. சிம்பிளா சொல்ல போனா அது உயிரை பணயமா வச்சு எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அங்க போயிட்டு வரக்காட்டையும் போனவர் உசுரோட வருவாரா இல்லையா இப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு. சாப்பாடு கொண்டு வரதெல்லாம் புறவைக்கு, அதுவும் சாதாரணமா ஒரு கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் அப்படியெல்லாம் இல்ல. இந்த சின்ன பொடியன், அதாவது அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதுவும் எப்படி, செருப்பு இல்லாம, தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, பசியோடு, சரியான ஒரு க்ளோஸ் இல்லாம இவர் நடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. இவர் யாருக்கு இப்படி சாப்பாடு எடுக்க போறாருன்னு கேட்டா, அவரே ஒரு சின்ன புள்ள, அவருக்கு இருக்கிற இந்த கூட பிறந்த சகோதர சகோதரி இருக்காங்க இல்லையா, அவருக்கு பார்க்க சின்ன பிள்ளைங்களுக்கும் சேர்த்து அவரோட உமாவுக்கும் சேர்த்து இப்படி எடுக்க போன பயணம் தான் இது. இவரோட வாப்புக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இஸ்ரேலால் தாக்கிய அந்த வான்வெளி தாக்குதல் இருக்கு இல்லையா, அது காரணமா அவங்களோட வாப்பு ஆல்ரெடி மரணிச்சிட்டாரு. ஸோ இந்த நிலைமையில இவரு தான் இந்த குடும்ப சுமையை பொறுக்கணும், எங்களோட பொறுப்பு தான் அப்படின்றது அவருக்கு அந்த வயசுல அவர் உணர்ந்திருக்கிறாரு பாருங்க. அவர் தனியே போயிட்டு இருக்கிறாரு இந்த பயணத்தை, அவரோட சிப்ளிங்ஸையும் அவரோட உமாவையும் விட்டுட்டு. ஆனா போனவர் திரும்பி நாள் கணக்காவியும் வரல. இந்த நேரத்தில் அவங்களோட உம்மா இல்லாட்டி அவரை தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் தேட ஆரம்பிக்கும் போது அவங்களோட உம்மா பல நாள் தேடியும் இவர் கிடைக்கல. இந்த ரெட் கிராஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணி மட்டும் இல்லாம இன்னொருக்கா முறையீடு செஞ்சிருக்கிறாங்க அவங்களோட உம்மா, அப்பவும் கிடைக்கல. அப்ப இந்த போனவருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க மிக முக்கியமா இதுல இன்னொரு நபரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டனி பாலி அக்யூலர் அப்படின்னு அழைக்கப்படுற இவர் 43 வயதுடையவர். இவர் அமெரிக்காவில் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆஃபீஸர் ஒருத்தர். இவர் ஆப்கானிஸ்தான், ஈராக்ல இவர் கடமை ஆற்றிருக்கிறாரு. ஆனாலும் இவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர். இவர் அரசாங்கம் சார்பாக இந்த மாதிரி வேலை செஞ்சு பல அவார்ட்ஸ் இவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் ரீசென்ட்லி இருந்து இந்த காசாவில் நடக்கிற பிரச்சனைகள், அங்க மக்கள் உணவுகள் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதால இவர் பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளம் படைத்த இந்த மனிதருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது. என்னன்னு கேட்டா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஜி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. இவங்க என்னன்னு கேட்டா, இந்த டேலண்ட் செல் யார் யார் இருக்கோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களை மேல கொண்டு வரதுக்கான வேலையை செய்யறது, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுவீங்களே. இப்ப இவங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான பணி இவங்க என்ன செய்வான்னு கேட்டா, இந்த மாதிரி போர்னால் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கட்டும், இல்லாட்டி நாடுகளா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி பாதிக்கப்படுற இவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களா இருக்கட்டும், இவங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த மாதிரி எய்ட்ஸ் வழங்குவாங்க. அதே மாதிரி இப்ப பாலஸ்தீன்ல இந்த மாதிரி ஒரு போருக்கான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு நடந்து முடிஞ்சு ஆட்கள் இப்ப அங்க இருக்கிற மனிதர்கள் சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு சாப்பாடு வழங்குறதுக்கு, எய்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒரு விதிமுறையை இவங்க கொண்டு வர போறாங்க. அதுக்கு இப்ப ஆட்கள் தேவை இல்லையா. அப்ப அந்த ஆட்கள் சேரணும்னு சொன்னா அந்த அக்ரிமெண்ட் இருக்கும், அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். அப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி, இது ஒரு காசாவில் உள்ள மக்களுக்கு உணவு கொடுக்கிறது என்று சொல்றது, இல்லை அதுக்காக வேலை செய்கிறது என்று சொல்றது, அங்க போயிட்டு இது ஒரு மிக உன்னதமான ஒரு புனிதமான, எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மர் மிலிட்டரி ஆஃபீஸர் ஆகிய இந்த அக்யூலர் இவர் பாக்குறாரு. பார்த்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இவர் சைன் பண்றாரு. சைன் பண்ணிட்டு இந்த அக்ரிமெண்டின் படி இவர் எப்பையில இருந்து எப்ப வரைக்கும் இவர் இந்த காசாவில் நின்று இந்த மாதிரி உணவு விநியோகம் பண்ணணும்னு சொன்னா, 5ஆம் மாசம் 2025 5ஆம் மாசம் 14ஆம் தேதியில இருந்து 8ஆம் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட 3 மாசம் ஒரு 6-7 நாள் அந்த மாதிரி இவங்களே மாதிரி இவர் அங்க இருந்து இவரோட கடமை ஆற்றணும். அதுக்கான இவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இவரும் அங்கக்கு போறாரு. இப்ப இந்த அக்ரிமெண்டின் படி இந்த அக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் மாசம் 14ஆம் தேதி இவரோட அந்த பணியை, இவரோட ஒரு புனிதமான ஒரு சேவை அணைக்கக்கூடிய காசாவுல பசியினால் வாடக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புனிதமான நோக்கத்துக்காக அங்க போறாரு. அங்க போனதுக்கு போறோம் என்னன்னு கேட்டா, 24-25 வருஷம் மிக பயங்கரமான போல் சூழ்நிலைக்கு மத்தியில எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இந்த அக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அங்க போனதுக்கு போறோம் இவர் நினைச்சது உண்டு, நடந்தது உண்டு. எப்படின்னு சொன்னா, அக்ரிமெண்டின் படி 5வது மாசம் 14ஆம் தேதியில இருந்து 8வது மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் இவர் அங்க இருந்து இந்த சேவையை செய்யணும். ஆனா விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இவர் 5வது மாசம் 14ஆம் தேதி அங்க கான்ட்ராக்டின் படி அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அதே 6ஆம் மாசம் 14ஆம் தேதி அவரோட அக்ரிமெண்ட் டைம் முடியறதுக்கு முந்தையே
இவர் வெறுத்து போயிட்டு இவரோட கண்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு இவர் அந்த இடத்த விட்டுட்டு வந்து அமெரிக்காவுக்கு இவரோட வீட்டுக்கே வந்து திரும்பி போயிட்டுறாரு. அப்ப அங்க என்னதான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து சில மீடியாக்களுக்கு யூடியூபர்ஸ்க்கு வந்து பிரபல்யமானவங்களுக்கு இவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டதுல சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா, அந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து முக்கியமா IDF அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், அந்த ராணுவம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ராக்டர்ஸ் வந்து அங்க போட்டு செய்யக்கூடிய இந்த யூஜி சொல்யூஷன் இருக்காங்க இல்லையா, அதோட சேர்ந்து SRS இவங்க 3 பேரும், அதாவது சேஃப் ரீச் சொல்யூஷன், இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் வந்து கண்ட்ரோல வச்சிருப்பாங்க. அதுலயும் வந்து இந்த IDF இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படின்னு கேட்டா ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னு கேட்டா, அந்த உணவு விநியோகம் பண்ணக்கூடிய அந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, சைட் 1 2 3 சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும், அங்கக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும், அந்த உணவு விநியோகம் எப்படி பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், அந்த உணவு விநியோகம் பண்ணக்கூடிய இடங்கள் எவ்வளவு நேரம் திறந்து இருக்கணும், இப்படின்றது ஒட்டுமொத்தமா வந்து இந்த IDF அவங்களோட கண்ட்ரோல்ல வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி அவங்க வந்து அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இது ஒரு சரியான கவலையான விஷயமா வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சொல்றாரு, இவர் அந்த சாப்பாடு விநியோகம் பண்ணக்கூடிய ஆரம்பிச்ச அந்த முதல் நாள்லயே எப்படின்னு கேட்டா, அந்த சந்தர்ப்பம் எப்படின்னு கேட்டா ஒரு பெண்டமோனியம், ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா வந்து இருந்துச்சு. என்ன கேட்டா, பசியில வந்து ஒரு பதற நிலைமையில அந்த இடத்துக்கு வந்து வருவாங்க. அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இத்தனை டைம்ல இருந்து இத்தனை மணிக்கு தான் கொடுப்போம், நாங்க இவ்வளவு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருந்தா அது எப்படி இருக்கும்? அந்த சாப்பாடு விநியோகம் பண்ணதுக்கு பிறகு அதை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த இடங்கள்ல அந்த சலசலப்பா இருக்கும் இல்லையா, கூட்டமா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவங்க எல்லாம் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, டியர் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரப்பர் புல்லட்ஸ் இருக்கு இல்லையா, ரப்பர் புல்லட்ஸ் வச்சு அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிக ஒரு பயங்கரமா வந்து நினைப்பாங்க. இது வந்து இவங்க அந்த ஃபுட் விநியோகம் பண்ற இந்த முறையை வந்து தவறா இருக்குது. இது வந்து அமெரிக்கன்ஸ் அவங்களுடைய அந்த வேல்யூஸை வந்து பாதிக்குது. இதெல்லாம் முடிஞ்ச அவர் கடைசி ஒரு முக்கியமா சொல்லுவாரு. இப்ப இந்த அமெரிக்காவில் உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த மீடியாக்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிருக்கோம், இந்த ஹமாஸ்னு சொன்னாலே பயங்கரவாதிகள் தான், இவங்க எல்லாமே தீவிரவாதிகள் தான், காசாவில் உள்ள அந்த மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹெல்த் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் யாரு எது சொன்னாலுமே கணக்கெடுக்க மாட்டாங்க. அங்க உள்ளவங்க இவங்க எல்லாம் பயங்கரவாதி அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? அப்ப அவர் இதெல்லாம் சொல்லுவார். அவர் என்னன்னு கேட்டா, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்றது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டா யாருமோ, இல்லாட்டி ஹமாஸை சார்ந்தவர்களோ, இல்லாட்டி காசாவில் உள்ள ஹெல்த் மினிஸ்ட்ரியோ சொல்லல. நான் அமெரிக்கா ராணுவத்துக்காக வேலை செஞ்ச ரிட்டையர்ட் ஆபீசர் ஆகிய நான் என கண்ணால கண்டதை நான் சொல்றேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை வந்து ஒரு தைரியமா வந்து வெளியே போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி உணவு விநியோகம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த மக்களை, அப்பாவி பலஸ்தீன் மக்களை வந்து இப்படி ஷூட் பண்ணிட்டு அவங்கள கொல்றது, இந்த மாதிரி அநியாயம் செய்யறது, காலுக்கு ஷூட் பண்றது, இப்படி செஞ்சுட்டு அவங்க செலிப்ரேட் பண்றது, இந்த மாதிரி ஒரு தருணத்தை வந்து இவர் வீடியோ பண்ணி அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஹார்ட்லி எவர் அப்படியெல்லாம் நடக்காதான், எப்பயாவது ஒரு நாள் எல்லாம் இல்ல, டெய்லி நடக்குமா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. The contractors on one occasion on the 29th of May at site number 4 opened fire with his individually assigned weapon into the crowd, at their feet, over their heads, and into the crowd. As he did this, he celebrated what he was doing and he yelled, "Woohoo!" Then another contractor who was standing next to me said, "I think you got one." The contractor that was shooting then replied, "Hell yeah, boy." I took the video. I was there. I saw it. I watched it happen. The contractor that said, "Damn, I think you got one, man," was referring to a Palestinian man that fell to the ground and never got up. SRF, அதாவது சேஃப் ரீச் சொல்யூஷன், அவங்க லீடர்ஷிப் கீழால ஒரு சம்பவம் நடந்தது இவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. 6ஆம் மாசம் 2ஆம் தேதி சைட் நம்பர் 1 சவுத் ரஃபாவில் இந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகும்போது, விநியோகிச்சு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது, அந்த ஒரு கூட்டமா இருக்கும் இல்லையா, பாலஸ்தீன் முஸ்லீம்கள் வந்து ஒரு கூட்டமா இப்படி போகும்போது, இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, ஸ்டன் கிரனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கையால வீசி வெடிக்கக்கூடிய ஒரு வெடிப்பொருளை வந்து மக்களை நோக்கி வீசிருக்கிறாங்க. அப்படி வீசிருக்கும் போது அது வெடித்ததன் காரணமாக ஒரு பெண் வந்து அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துருக்காங்க. அப்படி விழுந்த அந்த பெண்ணை வந்து இந்த டொங்கி காட் இருக்கு இல்லையா, அந்த டொங்கி காட்டை அதுக்கு மேல அந்த பெண்ணை வந்து வச்சு அங்க இருந்து அந்த இடத்துல இருந்து சைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த அக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னமோ ஒரு நோக்கத்துல வந்தாலும், இங்க என்னமோ நடக்கிறத வந்து பார்த்தாலும், இவர் மிக முக்கியமா ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த அப்பாவி மக்களுக்கு இங்கிட்டு சைட்ல இருந்து இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, அவங்க என்னமோ சண்டைக்கு வந்த மாதிரியும் அப்படியெல்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க,
அவங்களோட கையில ஒரு கல்லு ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை, இவங்க எல்லாமே நிராயுத பாணியா தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அப்பாவி மக்களுக்கு தான் இந்த மாதிரி அநியாயம் வந்து நடக்குது. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் என்னன்னு கேட்டா, ஒரு முக்கியமான பதிவை வந்து அவர் பதிவிச்சிருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல சாப்பாடு விநியோகம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சின்ன பொடியன் வந்து மிகவும் அழகா இந்த வெள்ளக்காரர்கள் எங்களுக்கு சாப்பாடு பங்குறாங்க என்ற எந்த ஒரு கோபமுமே எந்த ஒரு வெறுப்பு தன்மையுமே இல்லாம இந்த ஐடிஎஃபோட சேர்ந்து இப்படி செய்யறாங்க என்ற அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் இப்படி ஆகிறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லாம வந்து மிகவும் பண்பாகவும் ரெஸ்பெக்டடாகவும் ஒரு சின்ன ஒரு பொடியை வந்து நடந்துட்டு இருக்கிறாரு. அதனாலேயே அந்த வெள்ளக்காரர்களோட மனசை வென்றதுனால அந்த வெள்ளக்காரர்கள் அந்த சின்ன பொடியனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, செல்லமா அமீர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பேரை தான் வச்சிருக்கிறாங்க. அந்த அமீர்னு சொல்லக்கூடிய அந்த பையன் யாருன்னு கேட்டா, அவர் தான் அந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு இருக்க போயிட்டு இவர் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பொடியன். அந்த பொடியனுக்கு தான் இவங்க அமீர் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த அமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்துல் ரஹீம் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மாதிரி ரெஸ்பெக்டடா எனக்கு இருக்கிற இந்த வெள்ளக்காரர்கள்ட்ட வந்து அழகா பண்பா நடந்துக்கிறது போறோம். இந்த அக்யூலர் இருக்கிறாரு இல்லையா, இவரை நோக்கி வராரு. அப்ப வரும்போது இந்த அக்யூலர் சொல்றாரு, அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு கேட்டா, அந்த 10 வயசுக்கு கீழப்பட்ட ஒரு பலகீனமான ஒரு சின்ன பொடியன். இவர் எப்படி வரணும்னு கேட்டா, சும்மா அப்படியே வீட்டுல இருந்து அப்படியே கிளம்பி வரதெல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் இவர் வந்து நடந்து வரணும். இவங்க மட்டும் இல்ல, எல்லாமே நடந்து வரணும். அப்ப இந்த 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு சின்ன பொடியன் 12 கிலோமீட்டருக்கு நடந்து வந்திருக்கிறாருன்னு சொன்னா, அதுவும் எப்படி செருப்பு இல்லாம, ப்ராப்பர் க்ளோஸ் இல்லாம, சரியான ஒரு ஹெல்த் கண்டிஷன் இல்லாம, பசியோட இவர் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காரு. சரியா? அப்ப எவ்வளவு ஒரு பலகீனமா அந்த நேரத்துல வந்து இருப்பாரு. அப்படி வந்தவரு அவரு அந்த அக்யூலரை நோக்கி வரும்போது இந்த சின்ன கையில கொஞ்சம் மாவு, கொஞ்சம் அரிசி, அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற மாதிரி கீழே கொட்டியிருந்த கொஞ்சம் பருப்பை எடுத்து சேர்த்துக்கிட்டு இவர் கையில இப்படி 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு அந்த அக்யூலரை நோக்கி வந்து இவர் வந்திருக்காரு. வந்து கிட்ட வந்தோடனே அந்த 2 நல்ல மனசு அந்த பொருந்தக்கூடிய நேரம் வந்து எனக்கு வார்த்தை தேவை இல்லையா, அந்த பார்வைகளே போதும் இல்லையா. அப்படி அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, அவரோட முகத்தை அந்த சின்ன பொடியன முகத்தை ரஹீம் முகத்தை வந்து பார்க்கும்போது அவரோட 10 வயசுக்குள்ள முகத்தை வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு கவலையா இருந்துச்சு எனக்கு. அவரோட கண்ணும் பிரவுன் கலர் மாதிரி, இவரோட கண்ணும் பிரவுன் கலரா வந்து இருந்துச்சு. அவரோட முகத்தை வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு வேதனையா வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு வந்து அவரோட அந்த கவலையை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட அந்த பொடியன் அவர் வந்துட்டு ஏதோ இவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாருன்னு கேட்டா, அந்த அக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த கையை வந்து இப்படி எடுத்து இப்படி வந்து மோந்திருக்கிறார், இப்படி கிஸ் பண்ணி. அது அவர் அந்த அக்யூலர் எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இன் அரபிக் வே திஸ் இஸ் த ஹையஸ்ட் ரெஸ்பெக்டட் வே டு ட்ரீட் த பீப்பிள் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அந்த மாதிரி அவர் கவலையா வந்து அதை சொல்றாரு, ஒரு இடத்துல வந்து அவர் அழுகுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்ட அந்த சின்ன பொடியன் இந்த அக்யூலரோட முகத்தை வந்து இப்படி கையில வந்து பிடிச்சி ஃபேஸையும் வந்து கிஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுவர் வந்து அக்யூலர் அப்படின்றவோட மிக நன்றாக பண்பாக பழவிட்டு கடைசியா போகும்போது தேங்க்யூ அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு போனவர் அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை நோக்கி அவர் போயிட்டு அவங்களோட சேர்ந்து திரும்ப வீட்டுக்கு போறதுக்கான அவர் அந்த வேலையில வந்து அவர் சேரும்போது அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த ஐடிஎஃப்ஐ சார்ந்தவர்கள் அந்த சிறுவனாகிய அப்துல் ரஹீமை கொண்டுட்டாங்க அப்படின்னு மிகவும் ஒரு மனவேதனையோட இவர் தெரிவிச்சிருக்கிறாரு. யூஜி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடுக்கு வந்த உடனே இவங்களுக்கு வேலைக்கு சில ஆட்கள் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு ஆட்களை காசாவில் இருக்கக்கூடிய சிட்டிசனை வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, இந்த வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இவங்க என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, யூஜி சொல்யூஷன் சாப்பாடு ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சாப்பாடுன்னு கேட்டா, டொமினோஸ் பீட்சா. கிட்டத்தட்ட 27 பீட்சா எடுத்து இந்த பலஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு வந்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை இந்த அக்யூலர் அப்படின்னு சொல்றவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இன்டர்வியூவர் கேட்கிறாரு, என்ன சொல்றீங்க, காசாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வெளியில இருந்து டொமினோஸ் பீஸா வாங்கி அங்க உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்களா? இதை நான் எப்படி நம்புறது ஏன்னு கேட்டா, யுனைடெட் நேஷன்ஸ் உடைய அந்த ஃபுட் ட்ரக் வந்த போது கூட உள்ளு கூட்டுறதுக்கு அனுமதிக்கல. அப்படி இருக்கும்போது டொமினோஸ் பீஸா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு பார்க்க பெரிய அப்பாட்டக்கரா அந்த மாதிரி வந்து இவங்க கேட்டுக்கிறாங்க. இதுல யோசிக்கக்கூடியவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இன்னும் இந்த மாதிரி இந்த அக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்த மாதிரி உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவ்வளவு நாள் குருட்டுத்தனமா இந்த நம்பிட்டு இருப்பாங்களே ஒரு ஆர்கனைசேஷன் மேல இந்த யூஜி சொல்யூஷன் அப்படி வந்து ஒரு கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா. சோ இத கேள்விப்பட்டதுக்கு பிறகு இந்த யூஜி சொல்யூஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த அக்யூலர் அப்படின்னு சொல்றவரு இவர் வந்து சரியா வேலை செய்யாம இடையில வந்துட்டாரு. அந்த ஒரு ரிவேஞ்சை தான் வந்து இப்ப இவர் எங்கட மேல வந்து எடுத்துட்டு இருக்காரு. இவர் சொல்றது எல்லாம் போய் அங்க இவர் சொல்ற மாதிரி யாருமே ஒன்றும் இல்லை, யாரையுமே கொல்லல.
அங்க வந்து இந்த காசா டிஃபென்ஸ் போர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி எங்கட இந்த யூஜி சொல்யூஷனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து அந்த சலசலப்புகள் மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி அந்த நேரத்துல வந்து வான்வெளியை நோக்கி வெடி வைப்பாங்க, அப்படி இந்த கோஸ்டல் லைனை நோக்கி வெடி வைப்பாங்க, தரையை நோக்கி வெடி வைப்பாங்க, அங்குள்ள யாரையுமே கொல்லல, ஒரு பொய் சொல்றாரு இப்படின்னு சொன்னாலும் அவர் அவ்வளவு ஆதாரபூர்வமா விஷயங்கள் எடுத்து போட்டிருக்கிறாரு. அது வந்து மக்களுக்கு பார்க்கட்டு உண்மை எது பொய்ன்னு சொல்லி விளங்கினாலும், அப்படியே இந்த யூஜி சொல்யூஷன் அப்படின்ற அவங்க சொல்றது உண்மைன்னு சொல்லி பார்த்தாலும் அங்க உள்ளவங்க யாரையுமே கொல்லல, காசாவில் யாரையுமே அநியாயம் பண்ணல இப்படின்னு சொல்லி இந்த அக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் சொல்றது பொய் அப்படின்னே நாங்க சும்மா நினைச்சாலும், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களோட ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 5ஆம் மாசம் 27ஆம் தேதியில இருந்து 6ஆம் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த காசா ஹியூமனிடேரியன் இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, GHF, அவங்களோட சைட்ல மட்டும் கிட்டத்தட்ட 766 பேர் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் வந்து பொய்யா இருக்கணும், யூஜி சொல்யூஷன் சொல்றது உண்மையா இருந்தா. ஆனா இந்த அக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட கண்ணுல பார்த்தது, அது மட்டும் இல்லாம அவரோட வீடியோ ப்ரூஃபோட சேர்த்து பார்க்கும்போது இன்னைக்கு தெட்ட தெளிவா தெரியுது இந்த யூஜி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துபாக்கூர்ல செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்றது 766 பேரை கொன்றதுக்கு இந்த அக்யூலருக்கு சாட்சி இல்லாட்டியும் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவனுடைய மரணம் இருக்கு இல்லையா, இது மிக சிறந்த ஆதாரமா இருக்கு. எது எப்படி போனாலும் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மரணிச்சிட்டாரு. இனி அவர் மறுக்கா வரப்போறது இல்லை. அவங்களோட உம்மாவுக்கு மிஞ்சது எல்லாம் வெறுமே ஏமாற்றங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி எல்லாரும் உண்மையை சொல்ல தொடங்கிட்டாங்கன்னு சொன்னா அநியாயம் செய்யறவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமே கிடைக்காது இல்லையா. ஆனா இந்த மாதிரி பெரிய அளவுல அநியாயம் செய்யக்கூடியவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், சிறிய அளவுல இந்த அநியாயம் செய்யக்கூடியவங்களுக்கு துணை போறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஆட்களும் இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் தான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறதுனால தான் நல்லவங்களுக்கு வாழ்றதுக்கு இந்த பூமி இன்னைக்கு ஒரு நரகமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குன்றத நாங்க வந்து விளங்கிக்கிறணும்.